வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வேண்டல் ப்ளஸ் வளம். வளம் அனைத்தும் இயற்கை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. இறைநிலை நமக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் நம்மை உருவாக்கியிருக்கிறது. வேண்டல் மனிதனிடம் தேவையின் அடிப்படையில் எப்போதும் வேண்டிக் கொண்டே இருக்கிறது. வேண்டியதெல்லாம் கிடைத்து விடுகிறதா என்று சொன்னால் கிடைப்பதில்லை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றால், மனிதன் செய்கின்ற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் இவையெல்லாம் தடையாக நம்முடைய வேண்டலுக்கு மறிக்கிறது. தடையாக இருந்து மறிக்கிறது, கிடைக்க மாட்டேங்கிறது. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மனதை தூய்மை செய்வதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய பயிற்சிகளை ஒழுங்காக செய்தோம் என்று சொன்னால் படிப்படியாக அவையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு தூய்மை ஏற்பட்டு ஆன்ம தூய்மை கிடைக்கின்ற பட்சத்தில் வேண்டும் போது வளம் அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் அந்த காலத்தில் வேண்டல் வளம் என்று தான் இருந்தது. காலத்தால் அது உன்னுடைய வண்டவாளம் என்று மாறிவிட்டது. நான் எந்தாவது குறைபாடுகள் செய்தால் அந்த வண்டவாளம் தண்டவாளத்தின் மேல் ஓடும் என்றெல்லாம் கூட கேலி பேசுவார்கள். உண்மைதான். நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு வரியை எழுதுகிறார். தம்பி, அந்த கோயிலுக்கு போய்விடாது, அந்த சாமி பேசுகிறது என்றார். பேசினால் என்ன அப்படின்னா, பேசினால் உன்னுடைய வண்டவாளமெல்லாம் அங்கே ஓடும். அப்போது பொதுமக்கள் உன்னை என்ன நினைப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி கேலியெல்லாம் சொல்வார். ஆனால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வளம் அனைத்தும் அவனிடம் இருக்கிறது. உன்னுடைய வேண்டல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன் ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டு வேண்டினால் வளம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனால். ஏன்னா எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் ஜீவனங்களை உருவாக்கியிருக்கிறான். நான் அந்த அடிப்படையில் கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக, நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக, கேள்விக்குறி போல் முதுகை வளைத்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. இந்த கருத்துக்களை எல்லாம் மனிதகுலத்திற்கு அறிவுரையாக வழங்குவதற்கு அவ்வப்போது மகான்கள், யோகிகள், ஞானிகள் ஒவ்வொரு மதத்திலேயும் இறைவன் இறை தூதர்களாக அனுப்பி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் மனிதன் ஆணவம், கண்மம், மாயையில் அவற்றையெல்லாம் மதிக்காமல் மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்து துன்பத்தில் இருக்கிறான் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம்.
திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் கொண்டிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவருளும் சுக்கமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க